கிறிஸ்மஸ் லீவை ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு மார்னிங் எழுந்ததுமே சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டேன். இன்றைக்கி தலையில் ரொம்ப இச்சினஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அப்பர் லிப்ஸில் வந்து ஹேர் ரொம்ப வளர்ந்துருந்துச்சு. ஸோ ஆம்பளை பைய மாதிரி சுற்றிட்டு கிடந்தேன். 6 month ஆச்சு அதை க்ளீன் பண்ணி. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி அப்புறம் வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அந்த கிறிஸ்மஸ்னால எல்லோரும் தந்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் அதெல்லாம் வீட்டுக்கு தருவாங்க. பட் எப்போவுமே அதை நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு முறுக்கு மட்டும் ஏதாவது சாப்பிடுவேன், மற்றதெல்லாம் ஓப்பனே பண்ண மாட்டேன். பட் இந்த வாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால என்னமோ ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. பட் ஒரே ஒரு பண்ணு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு மதியானம் பிரியாணி எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் டேடி வந்து இந்த ப்ளம் கேக்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளம் கேக்காக வால்நட் கேக் ஏதோ சம்திங் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நட்ஸ் இருந்தாலே எனக்கு பிடிக்காது. ஸோ அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன கேக் மட்டும் சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன்.